ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோட் 150 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே த ஃபர்பிடன் ஜுட்சு ரிலீஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஷிரனாமி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்க்ரால்ல வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்ன்ட்டு தான் பேத்தி உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கா அந்த என்னோ கியோஜா எவ்வளவு மோசமா இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை பார்ப்பான் ஷிரனாமி. ஒன்ஸ் ஹியூமன் வெசல்ல அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டோம்னா என்னன்னைக்கும் அது வேலை செய்யாம போயிடும். அதே மாதிரி அந்த ஒரு ஜுட்சுக்கான வெசலா இருக்கவன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கில்டா இருந்தா அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. என்னதான் ஒருத்தன் அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை அடையறதுக்காக தேடி வந்தாலும் அதுல ஒரு விரலம் கூட வைக்க முடியாது. என்னோ கியோஜாவோட கைனஸ் பாதுகாக்குது. இருந்தாலும் இதை எப்படியே வெட்டி வைக்கிறது பொக்கிஷத்தை வீணடிக்கிற மாதிரி. இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீலாம் நேச்சுரல் சக்கர எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் தான். இன்னும் நீ கலெக்ட் பண்ண நேச்சுரல் எனர்ஜியை ஆக்டிவேஷன் பண்ற அளவுக்கு வரல, அதுக்கு தான் நான் இங்க தேவைப்படுறேன்ட்டு ஷிரனாமி அந்த ஜுட்சுவை மேஸ்டர் பண்ண சுச்சிகுமு கிளானோட ஒரே ஒரு சர்வைவர் அப்படின்ட்டு ஷிரனாமி விஷயங்கள் எப்படி மாறுதுல. இந்த ஜுட்சு நம்ம கிளானோட பெருமிதத்தை மீட்டெடுக்கும், அந்த வெளிச்சத்தை பாக்குற தருவாயில இருக்கும், நம்ம கிளானை கண்டிச்சவங்களை எல்லாம் பயமுறுத்த பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு என்னாச்சு ஹோத்தாரு சந்தோஷமா இல்லையா, இதோ பாரு பாரு சிரின்னு சொல்லிட்டு கண்ணத்தை புடிச்சு இழுத்து சிரிக்க வைப்பான். உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஷிரனாமி வேர்ட் பைண்டிங்ல அதுன்னு மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த கண்ட்ரோல் பண்ற ஜுட்சுவை தான் பண்ணியிருக்கான்னு. அந்த வகையில கண்ட்ரோல்னு சொல்லி ஆல்ரெடி ஹொத்தாருவோட கையில அவன் போட்டு வச்சிருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஹொத்தாரு ஷிரனாமியோட கண்ட்ரோல்ல இருக்கனால தான் அவனால எதுவுமே பண்ண முடியாம நிப்பா. ஷிரனாமி சிரிக்க வச்ச மாதிரி பண்ணிட்டு பாரு நீயே சந்தோஷப்படுற, நீயே ரொம்பவுமே ஹாப்பியா இருப்ப போலயேன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிப்பான். ஹொத்தாருவை விட்டு தள்ளி பின்னாடி வந்துட்டு சுச்சிகோமோ ஸ்டைல் ஃபர்பிடன் ஜுட்சு ரிலீஸ் பிக் பேங்னு சொல்லவும் அந்த ஜுட்சு ஆக்டிவேட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் ஜுட்சுக்கு போகவும் நேச்சுரல் சக்கர எனர்ஜியை மொத்தமா இழுத்துக்க ஆரம்பிக்கும். ஷிரனாமி பயங்கர எக்ஸைட் ஆயிருவான். அவங்க கிளானை ரீஸ்டோர் பண்ண போறதாவும் அதுக்கான ஒரே விஷயம் இந்த ஃபர்பிடன் ஜுட்சுங்கிற மாதிரியும் எல்லா சக்கராவையும் திரட்ட வைப்பான். ஹொத்தாருவோட உடம்பு இப்ப ஜஸ்ட் வெசல் மாதிரி தானே இருக்கு, அதனால நேச்சுரல் சக்கர எனர்ஜி பூராமே ஹொத்தாருவுக்கு இல்லையா, அவளோட பாடி தான் வெசல்னா அதுக்குள்ளதான் மொத்தமா டிரான்ஸ்மிட் ஆகும். ஷிரனாமி அந்த நேச்சுரல் சக்கர எனர்ஜியை ஃபர்மிடபிள் பவரா இருக்குன்பா, ரொம்பவுமே வலிமையா இருக்கும்னு பயங்கரமா கத்தி சிரிப்பான். அந்த சக்கரா ஃப்ளோ ஆகிறத காட்டுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து போகும், அதாவது அட்மாஸ்பியர்ல இருந்து போகும். நருட்டோ அண்ட் உட்டகாட்டாவை காட்டுவாங்க. நேச்சுரல் சக்கர எனர்ஜி ஓவர் ஃப்ளோ ஆகி போறத உட்டகாட்டா சென்ஸ் பண்ணிடுவான். அவன் ஸ்டாப் ஆகும். நருட்டோ ஏன் நின்றுன்னு கேட்பான். அந்த சக்கரா ஃப்ளோ ஆகுதுன்பா. நருட்டோக்கு புரியாது. நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லவும் இது அட்மாஸ்பியர்லயும் நிலப்பரப்புலயும் இருக்க சக்கராவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு உட்டகாட்டா பபிள்ஸ் விடுவான். இது எதுக்குன்னு கேட்பான் நருட்டோ. அது அந்த சக்கரா போற ஃப்ளோக்கே போகும், எந்த லொகேஷன் சக்கராவை இழுத்துக்குதோ அந்த இடத்துக்கு போகும்பா உட்டகாட்டா. கண்டிப்பா ஹொத்தாருவும் அங்கதான் இருப்பான்னு உட்டகாட்டா சொல்லவும் நிஜமாலுமான்னு கேட்பான் நருட்டோ. போலான்பா உட்டகாட்டா. நருட்டோ சரின்ட்டு பின்னாடியே போவான். இருந்தாலுமே அவனுக்குள்ள கேள்வி இருக்கும், எதுக்காக இந்த சக்கர கேதர் ஆகுதுன்னு. நருட்டோ கண்டிப்பா ஹொத்தாரு அங்கதான் இருப்பாளான்னு சொல்லி கேட்கவும் பேசுறக்கான நேரம் இதுல சீக்கிரம் போகணும்பா உட்டகாட்டா. அந்த நேச்சுரல் சக்கர எனர்ஜி ஃப்ளோ ஆகி போற அதே வழியில தான் பாத்தீங்கன்னா பபிள்ஸும் போகும். கண்டிப்பா ஹொத்தாரு அங்கதான் இருப்பான்ட்டு உட்டகாட்டா அதை கண்டுபிடிச்சு கரெக்டா போவான். ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. நருட்டோ ஹொத்தாருன்னு கத்துவான். நம்ம லேட்டா வந்துட்டோம்பா உட்டகாட்டா. வேலைக்கு ஆகாதவனுங்க, கொஞ்ச நேரத்துக்கு கூட அவனுங்களால யாரையும் தடுத்து வைக்க முடியல பாருன்ட்டு சமக்கடுப்பாமா ஷிரனாமி. ஹொத்தாரு ஷிரனாமி கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவளோட கண்களை மட்டும் தான் அசைக்க முடியும். ஆடியன்ஸ் இருக்கல நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா ஷிரனாமி. நருட்டோ பயங்கர கடுப்பாவான். ஹொத்தாருக்கு என்ன பண்றேன்னு நருட்டோ கத்துவான். ஹொத்தாரு இப்போ கூட உட்டகாட்டாவை பத்தி தான் நினைப்பா. ஷிரனாமி அவளோட கனவை தான் ரியாலிட்டிக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்றேன், சுச்சிகுமோ கிளானை மீட் எடுக்க. அந்த கனவை அடையறதுக்கான சாவி என்னோட எபிலிட்டிஸ் மூலமா அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்றது தான் அப்படின்னு ஷிரனாமி சொல்லவும் உன்னோட எபிலிட்டியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான் உட்டகாட்டா. ஹொத்தாருக்கு செல்ஃபா அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை ஆக்டிவேட் பண்ற அளவுக்கான ஸ்கில் இல்ல. அவனால நேச்சுரல் இருக்க சக்கராவை கேதர் மட்டும் தான் பண்ண முடியும். ஒன்ஸ் அது முழுசா குவிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்காக அதை நான் ஆக்டிவேட் பண்ண போறேன் வெளியே இருந்து. இது எல்லாமே சுச்சிகுமோ கிளான்ல கரப்படிச்ச மரியாதையை மீட்டெடுக்க அப்படின்னு ஷிரனாமி சொல்லவும் ஹானருக்கான அர்த்தம் தெரியுமா. ஹொத்தாரு அவங்க தாத்தா மேல டோன்பே மேல அவ கிளானோட மக்கள் மேல இருக்க உணர்வுகளை ஜஸ்ட் எல்லாத்தையுமே நீ திருடிக்க ட்ரை பண்ற. ஹொத்தாரு சந்தோஷமா புடிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் புடுங்கிக்கலான்னு பாக்குற அப்படின்னு நருட்டோ கத்தவும் ரொம்பவுமே சீப்பான உணர்வுகள்ல யார் கேட்டா, இந்த உலகத்தையே நான் திருட போறேன்ட்டு சிரிப்பான் ஷிரனாமி. உட்டகாட்டா என்னன்னு கேட்கவும் ஷிரனாமி ஹொத்தாருவை பார்த்துட்டு தோ இது இருக்க
வரைக்கும் நான் என்ன விருப்பங்களை எப்படி கேட்டாலும் 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருக்க காகேஸும் லார்ட் டாய்மியோஸும் நான் சொல்றத தட்டாம செய்வாங்க. ஒரு புது கிராமம் இல்ல 5 கிரேட் நேஷன்ஸுக்கும் மேலான இடத்த என்னால அடைய முடியும் அப்படிங்கவும் மூளைகீது குழம்பி போச்சான்னு கேட்பான் உட்டக்காட்டா. நான் இவ்வளவு சீரியஸாலாம் இருந்ததே இல்ல, இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். மொத்த உலகத்தை எடுத்துக்கிறது கனவு மட்டும் இல்ல, இந்த ஜுட்சு மூலமா 5 கிரேட் நேஷன்ஸுமே நான் எடுத்துக்க முடியும்பா ஷிரனாமி. எனக்கு தெரியும். அப்ப சுச்சிகுமு கிளான் மக்களை எல்லாம் ஒன்னும் இல்லைங்க மாதிரி தானே நினைக்கிற அப்படின்னு நருட்டோ கேட்கவும் அதெல்லாம் சொல்லாமே தெரிஞ்சுக்கணும்பா ஷிரனாமி. நருட்டோ அப்ப ஹொத்தாருவோட உணர்வுகள்னு சொல்லி கேட்பான். அதை பத்தில கவலை இல்லைன்மா ஷிரனாமி. உட்டக்காட்டா அவ உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, அவ உடம்புக்குள்ள ஃபர்பிடன் ஜுட்சுவான அந்த அளவு செதுக்கப்பட்ட முத்திரையை உள்ள வச்சிருந்தா, எல்லாம் அவ நாட்டு மக்களுக்காக, அதை ஒன்ன நம்பி விடலான்னு நினைச்சா அப்படின்னு உட்டக்காட்டா கத்தவும் அதை நக்கல் பண்ணி சிரிப்பான் ஷிரனாமி. சொல்ல போனா என் பேராசைக்காக உண்மையாலும் என் சொந்த அப்பாவையே கொண்டவனா. நீ எல்லாம் பேசுறக்கே லாய்க்கு இல்லடா, ஏன்னா உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். பிங்கோ புக்ல உன் பேர் இருக்குதான இல்லையா, ஹிடன் மிஸ்டர் சேர்ந்த ரோக் நிஞ்சா அப்படின்னு ஷிரனாமி உட்டக்காட்டாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது உட்டக்காட்டா நருட்டோவை பாப்பான். உன் கிராமத்தோட விதியை மீறி நீ ஏன் பல விஷயத்த செஞ்சிருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆள்ல எனக்கு லெசன் எடுக்காதா, உன் கிராமத்தை பத்தி உனக்கே அக்கறை இல்ல, சொல்ல போனா நீ நான்லாம் ஒண்ணுதான்டா, அது என்னாலேயே ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஷிரனாமி சொல்லவும் உட்டக்காட்டா ஷாக் ஆவான். ஹொத்தாருவோட ஃபீலிங்கே ரொம்ப மோசமா இருக்கும். ஷிரனாமி சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தவெல்லாம் கிடையாது, என்ன எங்க அப்பாவை பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்பிடன் ஜுட்சுவை பாதுகாக்க தானே இறந்தாருன்னு சொன்னேன். அவரு அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை எங்கிட்ட இருந்தா பாதுகாக்கணும்னு நினைச்சாரு, அதான் நான் அவரை கொன்னுட்டேன்னு சொல்லியிருப்பான். ஹிடன் மிஸ்டர் சேர்ந்த ஹண்டர்னு சொல்லியிருப்பான் இல்லையா. உட்டக்காட்டா ரொம்ப மோசமான தப்பு பண்ணியிருக்கான், அவனோட சொந்த மாஸ்டரையை கொன்னுட்டு கிராமத்தை விட்டு தப்பிச்சிட்டான்னு சொல்லியிருப்பான் இல்லையா. இந்த ரெண்டு விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஹொத்தாரு இல்ல உட்டக்காட்டா அப்படிப்பட்டவரா இருக்க மாட்டாரு, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மாதிரி மனசுல திங்க் பண்ணிட்டு இருப்பா. உட்டக்காட்டாக்கு திரும்பவும் பழைய விஷயங்கள் பிளாஷ் ஆகும். ஹருசாமி அவரோட ரிச்சுவலை பண்ற மாதிரி காட்டுவாங்க. உட்டக்காட்டா வழியில ரொம்பவுமே துடிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி ஒரு பெரிய உருவம் வந்திருக்கும். என்ன இந்த பவரா, இல்ல வேணா வேணா நிறுத்துன்னு சொல்லி ஹருசாமி துடிச்சிருப்பாரு. அதை பத்தி உட்டக்காட்டா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது சரியா தானே சொன்னேன்னு கேட்பான் ஷிரனாமி. சிரிச்சுட்டு என்னமோ ஒண்ணு, ஹொத்தாருவுக்கு அவ மக்கள் மேல அதிகப்படியான விருப்பம் இருக்கனால அவளுக்கு ஒரு ஃபேவர் பண்ணலாம், நான் உருவாக்குற புது நேஷனுக்கு வேணா சுச்சிகுமோன்னு பேர் வைக்கலாம். பாத்தியா, நான் ஒன்னும் தப்பானவன்லாம் கிடையாது, நான் பிறந்த என் லேண்ட பத்தினாவது நான் நினைக்கிறேன், அதுக்கான பெருமிதத்தை மீட்டெடுக்கிற அளவுக்கு நாவது எவ்வளவு பெரிய நல்லவனா அப்படின்னு ஷிரனாமி சொல்லவும் நருட்டோல பயங்கர கடுப்பாவான். உட்டக்காட்டா நீ சொல்றது உண்மையாவும் இருக்கலாம், ஆனா என் கிராமத்தை பத்தின கவலையில எனக்கு கிடையாதுன்றவான் உட்டக்காட்டா. நருட்டோ உட்டக்காட்டான்ட்டு பார்க்கவும் ஹொத்தாருவுக்கு இப்ப என்ன நடக்கும்னு சொல்லி கேட்பான். உட்டக்காட்டா உயிரோட தான் இருப்பா, ஃபர்பிடன் ஜுட்சுவோட அல்டிமேட் வெப்பனா இருக்கிறதால நான் கண்ட்ரோல் பண்ணலாம், சொல்ல போனா அவ எனக்கு ஒரு கருவி மாதிரின்ட்டு சிரிப்பான் ஷிரனாமி. உட்டக்காட்டா அதை காதுல கேட்கவும் என்ன கருவின்னு சொன்னையான்ட்டு ரொம்ப கடுப்பாவான். ஆமா அதேதான், அவ எனக்கு ஒரு கருவிதான் அப்படின்னு ஷிரனாமி சொல்லவும் போது நிறுத்திக்கன்ட்டு நருட்டோ செம்ம கான்ல அட்டாக் பண்ண போயிடுவான். கண்ட்ரோல்ங்கிற சீல் மூலமா நருட்டோவையும் கண்ட்ரோல் பண்ணிடுவான் ஷிரனாமி. ஜஸ்ட் மிஸ், என்ன இப்ப நீ என்ன எதிர்க்க முடியாது ஹொத்தாரு மாதிரியே அப்படின்ட்டு சக்கர கிரேதராக அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் ஷிரனாமி. உன் உடம்பு முழுக்க சக்கரவை ஓவர்ஃப்ளோ ஆக விடு அப்படின்ட்டு ஷிரனாமி நருட்டோவை பார்த்துட்டு இப்போ நான் உன்னை வச்சு என்ன பண்றது, வேணும்னா காம்ரேட்ஸாக்க உங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட வச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஷிரனாமி உட்டக்காட்டாவை பார்ப்பான். நருட்டோனால அசையவே முடியாது, செம கடுப்புல இருப்பான். இல்ல என் பாடி கார்டை வச்சுக்கிட்டா என்னோட கருவியா இருக்க அவளை பாதுகாக்கிறதுக்கான பாடி கார்டா இது எப்படி இருக்குங்க மாதிரி ஷிரனாமி சொல்லவும் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு உட்டக்காட்டா பயங்கர கடுப்பாவான். அட்டாக் பண்ண வரவும் அவனையும் கண்ட்ரோல் பண்ணிடுவான் ஷிரனாமி. என்னோட கருவிட்ட அவ்வளவு ஈஸியா நெருங்க விட்டுருவானு சிரிப்பான். அப்படி கூப்பிடுறத நிறுத்து, அவ யாருக்கும் வெசலும் இல்ல கருவியும் இல்லைன்பா. நருட்டோ பேசாத எரிச்சல் ஆகுதுன்ட்டு கைய வாய மூடுற மாதிரி ஷிரனாமி பண்ணவும் நருட்டோனால பேச முடியாது. விட்டு தள்ளு, கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்ல, ஹொத்தாரு தான் என்ன தேர்ந்தெடுத்தா, என்னோட வெசலா இருக்க அவ ஒத்துக்கிட்டா, இதுக்கப்புறமும் விஷயங்கள் உங்களை பத்தி எல்லாம் கிடையாதுன்பா ஷிரனாமி. உட்டக்காட்டா ஹொத்தாருவை பார்க்கவும் மவுண்ட் கட்சுராகில தண்ணியில நடக்க சொல்லியிருப்பான் இல்லையா உட்டக்காட்டா ஹொத்தாருவை, அதை டிஸ்டர்ப் பண்ற விதமா பபிள் ஊதி இருப்பான். அதை வெடிக்கவும் ஹொத்தாரு தண்ணிக்குள்ள விழுந்துருவா. நான் ஷிரனாமியோட சேர்ந்து என் கிளானோட பெருமையை மீட்டெடுக்க வேலை செய்ய போறேன், குட் பை உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னு லெட்டர் கொடுத்திருப்பாளையா ஹொத்தாரு. அதை பத்தி திங்க் பண்ணுவான் உட்டக்காட்டா. ஷிரனாமி ஹொத்தாரு உங்களாலேயோ இல்ல மற்றவங்களாலேயோ காப்பாற்றப்படணும்னு நினைக்கல, அதனால இப்ப கம்மன் நின்னு சுச்சிகுமோ வில்லேஜ் டக்குன்னு அழியதை பாப்பீங்களாமான்ட்டு நருட்டோ உட்டக்காட்டா கிட்ட சொல்லும் போது ஹொத்தாருவுக்கு கண் கலங்கிரும். உட்டக்காட்டா நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, என்னோட முட்டல் தனத்தினாலதான் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணுவா. ஷிரனாமி ஹொத்தாரு கிட்ட போயிட்டு இன்னும் எதிர்க்க விரும்புற இல்லையா அப்படிங்கும் போதெல்லாம் உட்டக்காட்டாவை மனசுல நினைச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா ஹொத்தாரு. கடுப்பாவும் உட்டக்காட்டா ஷிரனாமி சீக்கிரமே விஷயங்கள் முடிய போகுதுன்ட்டு நீதான் இந்த ஃபர்பிடன் ஜுட்சு திரும்ப அவைக்கன் ஆயிடுச்சுங்கிறதுக்கான விட்னஸா இருக்க போறேன்ட்டு சிரிப்பான். கிராமத்துல காட்டுவாங்க, மக்கள்லாம் வருவாங்க, மகாக்கி குரூப்பை சேர்ந்த 4 பேரும் நக்கல் பண்ற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த 4 பேர் தொடவும் இப்படிதான் சண்டை போட்டாகணுமான்னு கேப்பா சக்குரா. ஆமா, அதுக்கு முன்னாடி கிராம மக்களை தடுக்கணும் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் எப்படின்னு கேட்பான் சாய். கொஞ்சம் ரஃபா போனாலும் தப்பா போயிடும், மொத்த பேத்தையும் ஒரே இடத்துல அடைக்கணும் பாரு யாமட்டோ. கிராம மக்கள் அட்டாக் பண்ண வரவும் கொஞ்சம் ரஃபா இருக்கலான்ட்டு சக்குரா வெறித்தனமா அட்டாக் வைக்க ஆரம்பிச்சிருவா. சாய் அவனோட சூப்பர் பீஸ் ஸ்க்ரோல் மூலமா எல்லாத்தையும் கட்டி போடுவான். கட்டி போட்ட எல்லா மக்களையுமே சக்குரா எல்லாத்தையுமே ஒரே இடத்துல தூக்கி வீசுவா. கேப்டன் யாமட்டோ வுட் ஸ்டைல் 4 பில்லர் ஹவுஸ் ஜுட்சு பண்ணுவாரு. இதை பார்த்த பென்டென் நம்ம சந்தோஷத்தை மொத்தமா கெடுத்துட்டாங்கன்பா, அவங்க வழியில அவங்கள போக விடக்கூடாதுன்பா அக்கபோஷி. அதை நான் சொல்லணும் பாரு யாமட்டோ. அதையும் தான் பாத்திரலான்பா அக்கபோஷி. ஷூசின் அவனோட பெரிய ஷுரிக்கின் மூலமா யாமட்டோவோட ஜுட்சுவை பிரேக் பண்ணிடுவான். ஆடியன்ஸ் இல்லாம ஃபன் இல்ல
இல்லன்பா, நல்லதுக்கே இல்ல, இதுக்கு என்ன முடிவே இல்லையான்பாரு யாமட்டோ. நருட்டோ அண்ட் உட்டகாட்டா கிட்ட காட்டுவாங்க, செம கடுப்புல இருப்பாங்க. ஹொத்தாருவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு சிரனாமி நம்மளோட கெஸ்ட் பொறுமையை இழந்துருவாங்க அப்படின்னு சிரனாமி ஹொத்தாரு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உட்டகாட்டா ஆல்ரெடி நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு வரக்கு முன்னாடியே ஒரு பபுள் விட்டுருப்பான். அதை பத்தி திங்க் பண்ணுவான். உன் உடம்புல கூஞ்சிருக்க எல்லா சக்கராவையும் ஒரே சமயத்துல வெளியே கொண்டு வா, உன்னை வெறுத்த இந்த இடத்த மொத்தமா சாம்பலாக்கிருன்னு கத்துவான் சிரனாமி. சிரனாமி கிட்ட பபுள் போகும். நெஞ்சா பபுள் பாம்பா உட்டகாட்டா வெடிச்சிரும். செம கடுப்பா இருப்பான் சிரனாமி. எப்படா அதை செட் பண்ணின்னு கேட்பான். இப்படி பிஹேவ் பண்ணிட்டீல, உன்னை வாழ விட போறதா இல்லைன்மா சிரனாமி. நருட்டோவும் உட்டகாட்டாவும் டெய்ல்டு பீஸ்டோட பவரை யூஸ் பண்ணி வேர்ட் பைன் ஜுட்சுல இருந்து எஸ்கேப் ஆயிருவானுங்க. இது பார்க்க நார்மல் சக்கரா மாதிரியே இல்லைன்ட்டு சிரனாமி ஷாக் ஆவான். அவ்வளோ ஈஸி எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நருட்டோ. உட்டகாட்டா ஹொத்தாருவை ப்ரொடெக்ட் பண்ண போவான். இல்ல அதுக்கு விட மாட்டேன்ட்டு சிரனாமி போகவும் நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். வேர்ட் பைன் ஜுட்சு மூலமா தடுப்பான். கடைசியில நருட்டோ சிரனாமியோட வாயிலேயே குத்துவான். ஹொத்தாரு கிட்ட போயிட்டு உட்டகாட்டா நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ என்னாச்சுன்னு கேட்கும் போதும் கூட ஹொத்தாரு பேசாமே இருப்பா. இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணியாகணும்பா நருட்டோ. சிரிச்சுட்டே சிரனாமி வரதை பார்த்துட்டு இன்னும் சண்டை போட நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. ஏண்டா என்னோட வேர்ட் பைன் ஜுட்சு தான் ஹொத்தாருவை கண்ட்ரோல் பண்ணதுங்கிறதே மறந்துட்டியான்னு கேட்பான் சிரனாமி. நருட்டோ உட்டகாட்டாவும் ஷாக் ஆவாங்க. என் வழியில இருந்து விலகிக்கங்கன்பா சிரனாமி. முடியாதுன்பா நருட்டோ. நேச்சர் சக்கர எனர்ஜி அவ உடம்புக்குள்ள ஃபுல் ஆகல இருந்தாலும் அப்படின்ட்டு ஹொத்தாரு பக்கத்துல போயிட்டு அந்த ஃபர்பிடன் ஜுட்சு எவ்வளவு ஸ்ட்ராங்னு அவங்களுக்கு காட்டலாமான்பா. ஹொத்தாருவை கண்ட்ரோல் பண்ணி இப்ப ஆரம்பிக்கலாமான்பா. ஹொத்தாருவுக்கு இதுல விருப்பம் இருக்காது. இந்த உலகத்துக்கு நம்மளோட சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இல்ல என்னோட சக்தியை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு சிரனாமி கத்தும் போது ஹொத்தாரு உட்டகாட்டாவை பார்த்துட்டு இல்ல இல்லைங்க மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு தான் நினைப்பா. எல்லாரும் சாகட்டும் அப்படின்ட்டு ஃபியூரி ஜுட்சுன்பா சிரனாமி. சுச்சிகுமு கிளானோட ஃபர்பிடன் ஜுட்சு அன்லீஷ் ஆயிரும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.